அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துருந்துச்சு. அந்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 109 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி 2025 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எல்லாருமே அப்ளை பண்ணிங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்துக்குது. எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதில் எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போன்ற அப்டேட்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்களா, நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இது போன்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காது. நம்ம சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகிட்ட கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று தகவல் தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்துருந்துச்சு. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த ஜனவரி 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/2/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 109 வேகன்சி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி 10வது படிச்சிங்க, டிகிரி படிச்சிங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்லா ஜாபுக்குமே சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 மேலே தான் இருக்குது. 20,000 50,000 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா 18 to 45 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்புனீங்களா, போய் சேர்ந்துச்சா சேரலையா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா இணை ஆணைய செயல் அலுவலர் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 28/2/2025 அப்ளை பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 109 வேகன்சிக்கு போயிருக்குதுன்னா 80,000 அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்குது. அது என்ன காரணத்தால் ரிஜெக்ட் ஆகுன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரமாக போயிடும். அது ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 20,000 அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மீதி வந்து பார்த்திங்கன்னா 60,000 அப்ளிகேஷன் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்டர்வியூ எப்போ வரணும் பார்த்திங்களா உங்களுக்கு சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாமே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் 2023 வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இறுதிக்குள்ளே நிரப்படுறதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூ கால் லெட்டருமே வரல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏப்ரல் மாதத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாவே நமக்கு தெரியும் இன்டர்வியூ கால் லெட்டர் வருமா வராதுன்னு தெரியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஏதாவது கால் லெட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்துங்க. அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 60,000 அப்ளிகேஷன் தான் இருக்குது. எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்லாம் நம்ம சேனலில் வரல. இனி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்காக வரப்போகுது. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லாமே வாங்கிடலாம். நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேலரி எல்லாமே ஹை லெவலில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, நம்மளோடைய இணைந்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இன்டர்வியூவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஜாப் போவீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.